ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் ரொம்பவே உயர்வாக சொல்லக்கூடிய அவதாரம்னு பார்த்தா ஸ்ரீராம அவதாரம். தெய்வம் மனுஷனா அவதரித்து நல்ல தலைவனா நண்பனா எப்படி தர்மத்தின் வழியை வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக ராம அவதாரம் இருக்கும். அதாவது தெய்வமாக இருந்தாலும் மனித அவதாரம்னு எடுத்துட்டா அவங்க கட்டாயம் நிறைய துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்தே ஆகணுங்கிறத நமக்கு ஸ்ரீராம அவதாரம் தெளிவாக உணர்த்தும். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். சைத்திர மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் வளர்பிறையில வரும் 9வது திதியான நவமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல வரும். ஸ்ரீராமர் அவதரித்த இந்த நாளை தான் நம்ம ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுறோம். சைத்திர நவராத்திரியில் கடைசி நாளாக ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுது. ஸ்ரீராம நவமி பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய வலிமையை ஸ்ரீராமர் நமக்கு கொடுப்பார். அது நம்பிக்கை. ஸ்ரீராம நவமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. நவமி திதி மார்ச் 26ஆம் தேதி பகல் 2:57 தொடங்கி மார்ச் 27ஆம் தேதி பகல் 12:53 வரைக்கும் நவமி திதி இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் துவக்கம் பார்த்தீங்கன்னா மார்ச் 26 இரவு 7:06 துவங்குது. புனர்பூச நட்சத்திரம் நிறைவுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி மாலை 5:48 இருக்கு. ஸ்ரீராம நவமி வழிபாட்டு நேரம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி காலையில் 6:30 7:43 வழிபடலாம். 26, 27 இந்த 2 நாட்களுமே ராமநவமி திதி இருப்பதால் எந்த நாளில் ஸ்ரீராம நவமியை கொண்டாடுவதுங்கிற குழப்பங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். மார்ச் 27ஆம் தேதி அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு தான் நவமி திதிங்கிறது இருக்கு. அதே போல ராமர் அவதரித்ததாக சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரமும் மார்ச் 27ஆம் தேதி அன்று தான் இருக்கு. அதனால மார்ச் 27ஆம் தேதி ஸ்ரீராம நவமி நாளா நம்ம வழிபாடு செய்யலாம், கொண்டாடலாம். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு காலையில் எழுந்தது விரதத்தை தொடங்கணும். அன்னைக்கு நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். முடியாதவங்க எளிமையான உணவுகளை கூட எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை தொடங்கலாம். அன்று நாள் முழுவதும் ஸ்ரீராமன் மந்திரங்களை பாராயணம் செய்கிறது, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதுங்கிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் ராமாயணம் படிப்பது, ஸ்ரீராமரின் பெருமைகளை பேசுவது, அவருடைய நாமங்கள் கேட்பது உச்சரிப்பது நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். ஸ்ரீராமபிரானுக்கு ரொம்பவே பிடித்தமான அவல் பாயசம் நீர்மோர் இதெல்லாமே நம்ம நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம். முடிந்தவங்க ஸ்ரீராமர் சீதை திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய கோவில்களையும் நம்ம கலந்துக்கலாம். மறுநாள் காலை ராமருக்கு பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு ஸ்ரீராமம் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். செல்வ கடாட்சம் பெருகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும், கடன் சுமை குறையவும், வருமானம் அதிகரிக்கவும் ராம நவமி நாளில் ராமரை நினைத்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டையும் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன்மீக சார்ந்த இந்த வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டத்தை உடனடியாக சரி செய்யும். நம்பிக்கையோடு செய்தால் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பூஜை அறையில் ராமரின் உருவப்படம் இருந்தால் அவங்களுக்கு துளசி இலைகளால் நீங்கள் மாலை சாற்றுங்க. அனுமன் திருவுருவப்படம் இருந்தாலும் படத்திற்கு துளசி இலை போட்டு அலங்காரம் செய்யலாம். அப்படி எதுவுமே இல்லைனாலும் பெருமாள் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. மற்ற சுவாமி படங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. வீட்டில் எப்பொழுதும் போல விளக்கேற்றி வைங்க. அடுத்ததாக உங்களோட குலதெய்வத்தை மனதார நினைத்துட்டு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தட்டில் ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். அதில் பசு நெய் ஊற்றுங்க. இந்த விளக்கை சுற்றி துளசி இலைகளால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரே ஒரு ரூபா காசை வச்சிடுங்க. விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரங்களை சொல்லலாம். ஸ்ரீ ராம ஜெயம் சொல்லலாம். ராம ராம நாமத்தையும் சொல்லலாம். உங்களுடைய விருப்பம்தாங்க. உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் சரியாகணும், கடன் சுமை குறையணும் அப்படின்ட்டு மனதார ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த விளக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஏற்றணும். ஒரு மணி நேரம் வரைக்கும் எரிந்தாலே போதுமானது.
விளக்கு எரிந்து முடியும் வரை நீங்க விளக்குக்கு முன்பாக அமர்ந்து ராமரை நினைத்து ராமநாமத்தை சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செஞ்சுக்கோங்க. அது மிக மிக நல்லது. இப்படி ராமநாமத்தை சொல்லும் பொழுது உங்க பக்கத்துல ஒரு மனப்பலகை போடுங்க. ஏன்னா நம்ம உச்சரிக்கும் ராமநாமத்தை கேட்க ஹனுமனே வந்து நம்ம பக்கத்துல உட்காருவாரு அப்படிங்கிறது ஐதீகம். ராமநாமம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நிச்சயமா ஹனுமன் இருப்பாரு. ராமநவமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல ராமபிரானை நினைத்து இந்த துளசி விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் நிச்சயமாக நீங்கும். குடும்பத்திற்கு சுபிஷம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபம் காலையில ஏற்றி வைத்து உங்களுடைய வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. மாலை நேரத்துல அந்த தட்டில் 1 ரூபா காசு வச்சிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து பீரோவில் பணப்புழுக்கம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த 1 ரூபா வச்சுக்கோங்க. துளசி இலைகள் எல்லாம் வாடி போயிருக்கும். கால்படாத இடத்துலையோ அல்லது செடி கொடிகளுக்கு கீழேயோ போட்டுருங்க. இவ்வளோதான் வழிபாடு. நம்பிக்கை உள்ளவங்க இதை பின்பற்றி பாருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ராம நவமி அன்னைக்கு ராமர் கோவிலில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கப்பட்டு மிக சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும். முடிந்த அந்த பட்டாபிஷேகத்தில் கூட நீங்கள் கலந்துக்கலாம். ராமரின் பரிபூரண ஆசிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும். சகல செல்வங்களும் 16 செல்வங்களும் நம் வீடு தேடி வர ராமரை ராமபிரான் பிறந்த அந்த அவதரித்த அந்த ஒரு நன்னாளிலே நம்ம வணங்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். ராமரை நம்ம மனதார நினைத்தாலே போதும், அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரானவள் நிச்சயமாக வந்து அமர்வாங்க. எந்த இடத்துல எல்லாம் பெருமாளை நம்ம போற்றுகிறோமோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக வாசம் செய்வாங்க. மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் வந்தாலே நம் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாமே நீங்கும். செல்வ செழிப்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்தோஷத்திற்கும் எந்த குறையும் இருக்காது. மன நிறைவோட மன நம்பிக்கையோட ஸ்ரீராமபிரான் அவதரித்த அந்த ஒரு நன்னாளிலே இது எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒரு 5 நிமிடங்கள் ராமா 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 அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க. நிச்சயமாக அந்த வார்த்தைக்கான அத்தனை புண்ணியங்களும் நம்ம வந்து சேரும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.